guys, hello guys, welcome back to Preeti's Creation. ஸோ இன்றைக்கி வந்து 2 நாளுக்குரிய லஞ்ச் பாக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ டியூஸ்டே நேற்றுக்கு வந்து நான் கர்ட் ரைஸும் சைட் டிஷ்க்கு வந்துட்டு காலிஃப்ளவர் ஃப்ரையும் தான் நான் வந்து செஞ்சுருந்தேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஏன்னா கர்ட் ரைஸ் கட்டி ரொம்ப நாள் ஆகுது பாப்பா கேட்டிருந்தா. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப வந்து குழைய வந்துட்டு கொஞ்சம் மில்க் அதிகமாக சேர்த்துட்டு கர்டு வந்து கம்மியாக சேர்த்துட்டு கட்டியிருந்தேன். சைட் டிஷ்க்கு வந்துட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ்க்கு வந்து கார்ன் வந்து வேக வச்சு சால்ட் அண்ட் பேப்பர் வந்து போட்டு கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸும் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானதும் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்க்காம இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது ஒரு ஐடியாஸ் அண்ட் ரெஃபரன்ஸஸ்க்காக தான் நான் வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். இதுவே நான் லாங் வீடியோவாக போடணுன்னா கூட நான் வந்து போடுறேன். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ சைட் டிஷ்க்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து கார்ன் வந்து கொடுத்துருந்தேன். இதுதான் வந்து நேத்திக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த சீசன் வேறு வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக மான்சூனாக இருக்குது, மாற்றி வரதுனால எல்லாருக்குமே வந்து கோல்டு வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோருடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. எனக்குமே கோல்டாக தான் இருக்குது. ஹாட் வாட்டர் கொடுங்க, எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு வெறும் காரக்குழம்பு தான் நான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சுட புளி குழம்பு மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அது பண்ணிவிட்டு சைட் டிஷ் வந்து பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட்டும் ஒரு வெஜிடபிளும் இருக்க மாதிரி பார்த்துப்பேன். இன்கேஸ் ஃபைபரும் இருக்க மாதிரி பார்த்துப்பேன். ஸோ இப்போ நேற்று கார்ன் கொடுத்து நான் வீட்டுக்கு வந்தோடனே ஃப்ரூட் கொடுத்துருவேன். அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துப்பேன். அவங்க வேணாம் தான் சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டோன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆவாங்க. டீச்சர்ஸ்க்கு பயந்துட்டாவது சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பீன்ஸ்லாம் என்னோடய பாப்பாவுக்கு வந்து பிடிக்காது. பட் இருந்தாலுமே வந்து ஓகே, எப்படியாவது வெஜிடபிள் போகட்டும், ஸ்கூல்னால் வந்து எப்படியாவது சாப்பிட்ருவாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கொடுத்தேன். ஸோ பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் தான் வந்து கொடுத்துருந்தேன். இதுதான் இன்றைக்குரிய லஞ்ச் பாக்ஸு. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிக்கும்னா வந்துட்டு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.